ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா அக்கான் சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் மனிஷா அக்கான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். வாழைக்காய் ஒரு 3 வாழைக்காய் சின்னதாக எடுத்துருக்கேன். அதை தோல் நீக்கி கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை கடாயில் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வேக வைக்க தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் நல்லா வந்துடுச்சு. தண்ணி வடிகட்டி வாழைக்காய் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் ரசம், சாம்பார், தயிர் சோறுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷ். மறுபடியும் அதே கடாயை கழுவி அடுப்பு மேலே வச்சுருக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதிலேயே நல்லா கலந்து விட்டுட்டு சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதில் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகணும். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வேகும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தாலும் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய்களை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கலந்து வரட்டும். இப்போ நல்லா மசாலாலாம் கலந்து விட்டாச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே மிதமான தீயிலே இருக்கட்டும். நீங்களும் இதை போல உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மனிஷா அக்கான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.